ஹலோ எஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 31 தமிழ் 7ஆம் வகுப்பு ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். தமிழ் 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு 5ஆம் டெஸ்ட். இந்த வீடியோவில் 7th ஓல்டு புக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 8th ஓல்டு புக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி மருதகாசி. இரண்டாவது கேள்வி, கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஆப்ஷன் டி 18. மூன்றாவது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடுக்க. உறையூர். ஆப்ஷன் பி கண்டாங்கி சேலைகள். சுங்குடி புடவைகள்னா மதுரை வரும், போர்வைகள்னா சென்னிமலை, பின்னல் ஆடைகள்னா திருப்பூர். அப்போ உறையூருக்கு வந்து கண்டாங்கி சேலைகள். நான்காவது கேள்வி, எருமை இளமை மரபு பெயர் என்ன? ஆப்ஷன் பி கன்று. ஐந்தாவது கேள்வி, பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? ஆப்ஷன் டி பிச்சமூர்த்தி. ஆறாவது கேள்வி, கம்பர் எழுதிய நூல்களுள் தவறானது? ஆப்ஷன் சி தமிழ் இயக்கம். ஏழாவது கேள்வி, அங்கக வேளாண்மையின் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் பி இயற்கை வேளாண்மை. எட்டாவது கேள்வி, மதோன்மத்தர் என்று குறிப்பிடப்படுபவர்? ஆப்ஷன் ஏ சிவபெருமான். ஒன்பதாவது கேள்வி, யானை போர் காண்பதற்கான தமுக்க மைதானம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி மதுரை. பத்தாவது கேள்வி, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் அமுது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி எங்கள் தமிழ். 11வது கேள்வி, கூற்று 1 திருத்தக்க தேவர் சேரர் அரச குலத்தில் பிறந்தவர். கூற்று 2 இவர் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 2 சரி, ஆனா கூற்று 1 தவறு. ஏன்னா திருத்தக்க தேவர் சோழர் அரச குலத்தில் பிறந்தவர், அதுதான் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 12வது கேள்வி, ஓவிய செந்நூல் உரைநூற் கிடக்கையும் கட்டுத்துறை போக பொற்றொடி மறந்தையாக இருந்தனள் என்று கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 13வது கேள்வி, வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதனை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் டி புனையா ஓவியம். 14வது கேள்வி, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான சிற்றூர்கள் எவ்வாறு பெயர் பெற்றிருந்தன? ஆப்ஷன் சி பாக்கம். 15வது கேள்வி, கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்கச் செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஓர் இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை என்று கணித மேதை ராமானுஜம் அவர்களை பாராட்டியவர்? ஆப்ஷன் பி இந்திரா காந்தி. 16வது கேள்வி, கூற்று 1 திருநந்தி கரையில் சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ளன. கூற்று 2 புதுக்கோட்டைக்கு அருகே சித்தன்னவாசல் எனும் குகை கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக வைத்து போற்ற தகுந்தன. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 17வது கேள்வி, பாடா கேளா ஆடா செய்யா இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி ஈர்கட்டு எதிர்மறை பெயரெச்சம். 18வது கேள்வி, கிழவிக்கு மருதுபாண்டி அளித்த ஊர் எது? ஆப்ஷன் டி பரஞ்சோற்று குருநாதன் எந்தல். 19வது கேள்வி, மதுரை என்னும் சொல்லிற்கான பொருள்? ஆப்ஷன் பி இனிமை. 20வது கேள்வி, தவறான இணையை கண்டறி. ஆப்ஷன் டி முட்டு நெற்றி, அதுதான் தப்பு. மாறினா மலை ரைட்டு, சேமம்னா நலம் ரைட்டு, தேசம் நாடு ரைட்டு, முட்டு நெற்றிங்கிறது தப்பு. முட்டுனா குவியல். அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 31 தமிழ் 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 20 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.